கள்ளுண்பதால் ஏற்படும் தீமைகளையும் அவற்றை கடைபிடிப்பவரின் இழிநிலையும் வள்ளுவர் விளக்கமாக கூறுகிறார். உட்கப்படார் ஒளியிழப்பர் என்றான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார். பொருள்: கல்வியின் மீது விருப்பம் கொண்டு நடப்பவர் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்படார், தமக்குள்ள புகழையும் இழந்து விடுவார். உன்னற்க கல்லை உன்னில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். பொருள்: கல்லை உண்ணக்கூடாது. சான்றோர்கள் நன்கு எண்ணப்படுவதை விரும்பாதவர்கள் கல்லை உண்ண வேண்டுமானால் உண்ணலாம். ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி. பொருள்: பெற்ற தாயின் முகத்தில் கள்ளுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும். அப்படியானால் குற்றம் கடியும் இயல்புடைய சான்றோரின் முகத்தில் அது என்னவாகும்? நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றதார்க்கு. பொருள்: ஞானம் என்று சொல்லப்படும் நல்லவள் கல் என்று சொல்லப்படும் விரும்பத்தகாத பெருங்குற்றம் உடையவருக்கு எதிரே நிற்காமல் செய்வாள். கையெறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யெறியாமை கொள்ளல். பொருள்: விலை பொருள் கொடுத்து கள்ளுண்டு தன் உடம்பை தான் அறியாத நிலையை மேற்கொள்ளுதல் செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதாகும். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் என்றினான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர். பொருள்: உறங்கினவரும் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. அவ்வாறே கள்வுண்பவரும் அறிவு மயங்குதலால் நஞ்சுண்பவரே ஆவர். உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் என்றான்றும் கள்ளொற்றி கஞ்சாய்பவர். பொருள்: கல்லை மறைத்து வைத்து குடித்து அறிவு மயங்குபவர்கள் உள்ளூரில் வாழ்கின்றவரால் உள்ளான செய்திகள் ஆராயப்பட்டு என்னாலும் சிரிக்கப்படும். கலித்தறியன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததுவும் ஆங்கே மிகும். பொருள்: கள்வுண்பவன் யான் ஒருபோதும் கள்ளுண்டறியன் என்பதை சொல்வதை விட வேண்டும். நெஞ்சில் ஒளிந்திருந்த குற்றமும் கள்ளுண்ட போதே வெளிப்படும். கலித்தானே காரணம் காட்டுதல் கீழ் நீர் புளித்தானே தீர்த்தியற்று. பொருள்: கள்ளுண்பவன் கள்ளுண்டு மயங்கியவனை காரணம் காட்டி தெளிவித்தல் நீரின் கீழ் மூழ்கியவனை தீவிளக்கு கொண்டு தேடினார் போன்றது. கள்ளுண்ணா பொழுதிற் கலித்தானை காணுங்கால் உள்ளான்கோள் உண்டதன் சோர்வு. ஒருவன் கள்ளுண்ணாத போது கள்ளுண்டு மயங்கியவனை காணும் இடத்தில் உண்டு மயங்குவதால் வரும் சோர்வை நினைக்க மாட்டானோ? நன்றி.